அந்த நிகழ்வை மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கக்கூடிய அங்கீகார வெற்றி விழாவாக நடத்துகிறோம் என்று கேட்டார்கள். வருகிற மார்ச் 29ஆம் தேதி திருவண்ணாமலையிலும் இதே விழா நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அறிவிப்பு. இரண்டாவது, நீங்கள் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற கட்சியின் மறுசீரமைப்புக்கான அறிவிப்பு. 24,000 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறீர்கள். ஒரு கெடு வாய்ப்பாக இந்த விண்ணப்பம் செய்து முடித்தவுடன் நான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. அதை முடித்துக்கொண்டு நான் வீடு திரும்புகிற போது 80 வயது மூத்த என் தாய் நெஞ்சுவலியால் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். கிட்டத்தட்ட 3 வார காலம் அவர் மருத்துவமனையிலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி. ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி தொடங்கிவிட்டது. அம்மாவை மருத்துவமனையில் இருந்து அழைத்து வீட்டுக்கு வந்து நான் விட்ட பிறகு எனது இரு கண்களிலும் புருவங்களின் கீழே கட்டி புறப்பட்டு அதனால் பாதிப்புக்குள்ளாகி மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நெருக்கடி. இன்றும் அது முழுமையாக ஆறவில்லை. அந்த காரணங்களாலும் என்னால் எந்த வேலையும் கண்ணை திறந்து பார்த்து செய்யக்கூடிய அளவுக்கான நிலை இல்லை. ஓய்வெடுக்க சொன்னார்கள், ஓய்வெடுக்க முடியவில்லை. அந்த கட்டியோடு நாடு முழுவதும் சுற்றி கொண்டே இருந்தேன். இப்படிப்பட்ட காரணங்களால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் என்று கடந்து போனது. நாடாளுமன்றம் தொடங்கிவிட்டது. ஏப்ரல் 4 வரையில் இந்த நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. இடையிலே சனி ஞாயிறு அந்த நாட்களையும் தோழர்கள் நிரப்பிவிட்டார்கள் அவர்களின் இல்ல நிகழ்ச்சிகளுக்காக. ஆகவே ஏப்ரல் 4க்கு பிறகு அந்த பணியிலே நான் கவனம் செலுத்தி இந்த அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எவ்வளவு தாமதமானாலும் உங்களிடையே வெளிப்படுகிற அந்த பொறுமை என்னை பிரமிப்புக்குள்ளாக்குகிறது, மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. என் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை தான் அதற்கு காரணம். நமக்கிடையிலே இருக்கிற உறவில் உள்ள உறுதிப்பாடுதான் அதற்கு காரணம். நடிகர்கள் கட்சி தொடங்குகிற போதெல்லாம் ஊடகங்களில் ஒரு செய்தியை எழுதுவார்கள். விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கிய போது விடுதலை சிறுத்தைகள் தான் பலவீனப்படும் என்று கருத்து சொன்னவர்கள் உண்டு. ஊடகங்களில் விவாதித்தவர்கள் உண்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தனித்தன்மையோடு அதே வீரியத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நீடித்து நிற்கிறது என்பதுதான் வரலாறு. அப்போதே நான் சொன்னேன், யார் யார் புதிய புதிய கட்சிகளை தொடங்கினாலும் அவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகளை அவர்களால் சேதப்படுத்த முடியாது. அதற்கு காரணம் இந்த இயக்கத்தின் களம் முற்றிலும் புதிது. இந்த இயக்கத்தின் கொள்கை கோட்பாடு என்பது முற்றிலும் புதிது. அந்த அடிப்படையில் தான் திருமாவளவனுக்கும் இயக்க தோழர்களுக்கும் இடையிலான இணைப்பும் பிணைப்பும் இருக்கிறது. எனவே சினிமா கவர்ச்சியின் மூலமாக இந்த இளைஞர்களை எவராலும் திசை மாற்றிவிட முடியாது, மடை மாற்றிவிட முடியாது என்பதை அப்போதே நான் சொன்னேன். அது உண்மை என்பதை காலம் உணர்த்தி இருக்கிறது. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு மாநில கட்சியாகவும் அங்கீகரித்திருக்கிறது. இப்போதும் அதை சொல்கிறார்கள். நடிகர் ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார்,
இந்த இளைஞர்கள் எல்லாம் அந்த பக்கம் ஆட்டு மந்தைகளை போல் திரும்புவார்கள். ஒரு நடிகரின் பின்னால் இளைஞர்கள் அப்படி திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட இளைஞர்களை வடிகட்டி வெளியேற்றுவதுதான் கட்சிக்கு சிறப்பு. புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளிலே ஈடுபாடு கொண்டு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கு கோட்பாட்டை வழங்கிய மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களையும் புரிந்து கொண்டு திருமாவளவனோடு பயணிப்பவர்கள்தான் உண்மையான சிறுத்தைகளாக இருக்க முடியும். அவர்கள்தான் எனக்கு தேவை. அவர்கள்தான் எப்போதும் என்னோடு பயணிக்கக்கூடியவர்கள். அவர்களை எந்த கொம்பனாலும் ஈர்க்க முடியாது, திசை மாற்ற முடியாது, மடை மாற்ற முடியாது. இங்கே தலைவர்கள் சொன்னதை போல தேர்தல் அரசியலுக்கு வந்து 25 ஆண்டு காலம் கடந்த நிலையிலும் ஒரு பட்டாளத்தை அப்படியே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதே எழுச்சி, அதே உணர்ச்சி, அதே வீரியம், அதே வேட்கை விடுதலை சிறுத்தைகளிடம் இன்றைக்கும் மேலிடுகிறது. அதிலே எந்த தொய்வும் இல்லை, சரிவும் இல்லை, வீழ்ச்சியும் இல்லை. அப்படி கொள்கை அடிப்படையிலே பண்பட்ட ஒரு இயக்கமாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் தான் நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சிகளின் தலைவர்கள் இந்த மேடைக்கு வந்து நம்மை மனமாற வாழ்த்தி இருக்கிறார்கள், நம்மை அங்கீகரித்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் கட்சியாக உருப்பெறும், அப்படி மாற்ற வேண்டும் என்று நான் எண்ணிக்கூட பார்த்ததில்லை, கனவிலும் நினைத்ததில்லை. அப்படி ஒரு நோக்கத்தோடு நான் பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்படக்கூடிய இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லையே. அவர்களோடு களத்திலே நின்று அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுகிற பணிகளை செய்வோம். இதுதான் என் நோக்கமாக இருந்தது. புலிகளை போல படை கட்டி பயிற்சி கொடுத்து ஆயுதம் தாங்குகிற இயக்கமாக இதை வளர்த்தெடுக்க முடியாவிட்டாலும் அவர்களுக்கு கொள்கை பிடிப்பு எப்படி உறுதியாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கொள்கை பிடிப்புள்ள இளைஞர்களை அமைப்பாக்குவோம், அணிதிரட்டுவோம் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு தான் நான் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டேன், களத்தில் இறங்கினேன். தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்றோ சட்டமன்ற நாடாளுமன்ற அவைகளில் போய் அமர வேண்டும் என்றோ தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுகிற ஒரு அரசியல் கட்சியாக இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றோ எந்த திட்டமும் இல்லை. எப்படி நாம் இந்த தேர்தல் அரசியல் களத்திற்கு வந்தோம் என்பதை அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக சொன்னார். அதை நான் மீண்டும் சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. எவ்வளவு வழிகளை கடந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு சவால்களை எதிர்கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் பேசினால் விடிய விடிய நான் பேச வேண்டியிருக்கும். கண்ணீர் வடிய வடிய நான் பேச வேண்டியிருக்கும். அடிவயிறு வலிக்க வலிக்க நான் உரத்து முழங்க வேண்டியிருக்கும். அவ்வளவு வலிகளை தாங்கி சவால்களை எதிர்கொண்டு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசியல் களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம். அதுதான் சாதனை, அதுதான் வெற்றி. இந்த தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றது வெற்றி அல்ல. சூது சூழ்ச்சி நிறைந்த தேர்தல் அரசியல் களத்தில்
சதியும் வஞ்சகமும் நிறைந்த தேர்தல் அரசியல் களத்தில் அடாத அவதூறுகளையும் பழிகளையும் அள்ளி இறைக்கிற தேர்தல் அரசியல் களத்தில் எந்த பின்புலமும் இல்லாமல் இத்தனை ஆண்டுகள் கால் நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து நிற்கிறோம் என்பதுதான் நம்முடைய வெற்றி, நம்முடைய சாதனை.